ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்காக குரோதி வருட சித்திர மாத ராசி பலன்கள். இப்போ ஒரு ராகுகேது பயிற்சி, அடுத்தது சனி பயிற்சி, முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் பயிற்சி, இப்போது குரு பயிற்சிக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த குரோதி வருடத்தில் சித்திர மாதம், அதாவது சித்திர மாதம் ஒன்றில் இருந்தால் சித்திர மாதம் பூரா என்ன மாதிரியான பலன்கள் நம்ம விருச்சிகத்துக்கு கிடைக்க போகுது, விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ அந்த ஆண்டு கோள்கள் இல்லையா, அதாவது ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்துல லாபஸ்தானம், அதாவது புதனோட வீடு இல்லையா, அதில் கேது இருக்கார். 4ஆம் இடத்துல சனி செவ்வாய், சனி பகவான் அங்கே தான் இருக்க போகிறாரு. செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 22ஆம் தேதி டிரான்சிட் ஆகி மீனத்துக்கு போக போகிறார். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் மேஷத்துக்கு போகிறார். அது எப்போன்னு பார்த்தா 25ஆம் தேதி அவர் டிரான்சிட் ஆகிறார். 1ஆம் தேதி தான் 6ல் இருந்த குரு உங்களுடைய பாக்கியாதிபதி, உங்களுடைய தனஸ்தானாதிபதி, 5ஆம் இடத்துக்குரியவர். இவங்க இந்த 2 பாவத்துக்கு அதிபதியான குரு பகவான் அவர் எங்கே போகிறார் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு போகிறார். இது மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி. ஸோ இந்த கிரகங்கள் இந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? முதல்ல பொதுவாக என்ன மாதிரி பொதுவான பலன்கள் விருச்சிகத்துக்கு பொதுவாக என்ன நடக்கும்? இப்போது 11ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் ராகுவனுடைய பிடியில் வக்ரகதியில் இருக்கார். அவர் எப்போ வக்ர நிவர்த்தி அடைவார் அப்படின்னா 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவார். ஸோ 16ஆம் தேதிக்கு மேலே தான், அதாவது 16/4/2024 மேலே தான் உங்களுக்கு பணம் தனம் அது வருத்தக்கான வாய்ப்பு. ஸோ அது அப்படி 16ஆம் தேதி வராது போனால் கூட மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் அந்த கேதுவை பார்க்கும்போது இல்லையா, அப்போ அந்த லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய விருச்சிக ராசிக்கினுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் முறைப்படி அப்போ தான் கிடைக்கும். சரிங்களா? குரு பயிற்சி அப்புறம் தான் கிடைக்கும். அது சித்திரை மாதம் 18ஆம் தேதி. இப்போ அந்த சூரியன் அது குரு காம்பினேஷன் வரப்போகுது இல்லையா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி நிகழும். அது 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன், அதாவது உங்களுக்கு அவர் 10ஆம் அதிபதி, ஜீவன ஸ்தானாதிபதி. அப்போது ஜீவன காரகன் சனி செவ்வாய் காம்பினேஷனில் இருக்குது. இப்போ இவர் எப்போ டிரான்சிட் ஆகிறாரு? செவ்வாய்னா மீனத்துக்கு போகிறது 22ஆம் தேதி. ஸோ இந்த கிரகங்கள் வச்சு பார்க்கும்போது ஒரு தொழில் வழி சார்ந்த ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எப்படி? நான் ஒரு உத்தியோகத்தில் இருக்கேன், அந்த உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கு ஒரு நல்ல தீர்ப்பு உங்களுக்கு இந்த குரோதி வருட சித்திர மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அடுத்தது இந்த உங்கள்கிட்ட குரு 18ஆம் தேதிக்கு மேலே உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார், அதில் கேது அமர்ந்திருக்கிறார். ஸோ அந்த லாபம் அதிகரிக்கும், தனம் வருவதற்கான ஒரு வழி. சரிங்களா? அடுத்தது அவர் 7ஆம் இடத்துல இருந்து சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல குரு வருவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் ஆகலை, ரைட்டு, ஓகே, சூப்பர், அருமையான காலகட்டம். திருமணத்திற்கு உகந்த காலம் உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணத்திற்கு அற்புதமான காலம். என்னுடைய மனைவி மூலமா எனக்கு நிறைய சொத்துக்கள் வரணுமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, வருவாங்களா? கண்டிப்பாக மனமுறிவு ஏற்பட்டாலும் கூட வருவதற்கான ஒரு சிறப்பானதோர் அம்சமான காலகட்டம் தான் இந்த குரோதி வருட சித்திர மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் அனுபவிக்க போகிறீங்க. கடனாக இருக்குது எனக்கு, அந்த கடனிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு. இப்போ 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தபோது வண்டி வாகனங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு இல்லையா? இப்போது அந்த 3ஆம் இடத்தை அவர் பார்வை பார்க்குறார். அதாவது விருச்சிகத்துக்கு 3ஆம் இடமாக மகரம் வரும், அந்த மகரத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ஸோ அந்த ஸ்பெஷல் பார்வை இல்லையா உங்களுக்கு, அவர் தனத்காரன் இல்லையா, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இல்லையா. ஸோ அவர் உங்களை பார்க்குறார். ஸோ உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு பூஸ்ட் எனர்ஜி வர மாதிரி இருக்குது. அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பரவாயில்லைங்க, ஓரளவு எனக்கு தசாபுத்தியெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதிலிருந்து ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு செல்லை ரீசெட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த பைசெல்லாம் போயிட்டு புதுசாக வர மாதிரி ஒரு எனர்ஜி, பூஸ்ட் ஆஃப் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஏன்னா அந்த குரு உங்களை பார்வையிடுறார். இப்போ உங்கள் ராசியை பார்வையிட்ட குரு பகவான் உங்களுக்குள்ள இந்த மனசுக்குள்ள சஞ்சங்களை போக்குறார். அப்புறம் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி அவர் 7ல் போகிறார். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரணும் இல்லையா, அப்போ தாமதப்பட்ட திருமணம் நடக்கணும் இல்லையா.
அப்போ செகண்ட் மேரேஜாக இருந்தால் கூட அது கைகூடி வரும் இல்லையா? அது ஆணாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நடக்கும் இல்லையா? அப்போது திருமணம் என்பது எட்டாக்கணியாக இருந்தவர்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயம் நடக்கும். மனைவி வழி பிரச்சனைகள் தீரும், மனைவி வழி உறவுகள் மேம்படும், லாபம் அதிகரிக்கும், வண்டி வாகனங்களில் ஏற்படும் சிக்கல் தீரும், குழந்தைகளுக்கு உண்டான பிரச்சனைகள் அதிகரிக்கும். நிதர்சன போக்குடன் இருந்து நம்ம குழந்தைகள் என்ன படிப்பு படிக்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்கிறேன். 6ல் இருந்து ஒரு 7க்கு போகிறார், 4ல் இருந்து செவ்வாய் 5க்கு போகிறார், 5ல் இருந்து சுக்கிரன் 6க்கு போகிறார். அப்போ அந்த 7ஆம் இடத்து 12ஆம் இடத்து அதிபதி குரு சுக்கிரன் காம்பினேஷனில் வந்து 18ஆம் அந்த மாதிரி காலகட்டத்தில் திடீர் திருமண உறவுகள் ஏற்படுவது, திடீர்னு ஒரு 10 கல்யாணம், இதுக்கு முன்னால் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, இதுக்கு முன்னால் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். ஒரு அற்புதமான காலகட்டத்தை நம்ம சந்திக்க போகிறோம். இந்த விருச்சிக ராசி நேயர்கள், உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி வர குரு பயிற்சி உங்களுடைய பலன்களை 2ஆக பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா, புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு டிரான்சிட் ஆகிறது, சனியோடு இருந்து செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போகிறது, அங்கே ராகு இருந்து அதை கட்டுக்குள்ளே கொண்டு வருதுமாங்கிற விஷயங்கள் கொஞ்சம் பூர்வ புண்ணியத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நிலங்கள் சொத்துக்களை பங்கீடு செய்வதில் வர பிரச்சனையாங்கிறது. ஸோ ஏற்றம் இறக்கம் மாற்றம் குணம் உங்களுக்கு நடக்கும். அடுத்தபடியாக இந்த காலகட்டங்கள் மாறுகின்ற போக்கில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது வந்து விருச்சிகம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது வீடாக வரும். அப்போ நீங்களாம் போராட பிறந்தவர்கள், வாழ்க்கையில் போராட பிறந்தவர்கள். ஆன்மீக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கேதுனுடைய உச்சம்பெற விடா ஜோதிடங்களில் சொல்லப்படும். உங்களுக்கு பாக்கியாதிபதி, அதாவது எல்லாருக்குமே பாக்கியாதிபதியாக வர குரு பகவான், அது 2ஆம் இடத்து அதிபதியாக உங்களுக்கு வரார், 5ஆம் இடத்து அதிபதியாக வரார். அப்போ அந்த குருவானவர் விருச்சிகத்துக்கு 2 ஆதிபத்தியங்கிற பேர், 2மே ஃபென்டாஸ்டிக், ஒரு எக்கனாமிக்கல் பிளானட்டாக இருக்கார். அவர் 5ஆம் இடத்து 5th ஹவுஸ், 5ஆம் இடத்து இடமா வரார், பூர்வ புண்ணியஸ்தானம். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த உங்களை அவர் பார்த்த உடனே அதை உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அது நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். பொன்னன் இல்லையா அவர்? ஸோ காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வர்றார், தனக்காரகனாக வருதான், தனஸ்தானாதிபதியாக வருவான். அவர் உங்களை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். அது நன்மையாக இருந்தால், உங்களுக்கு நல்ல தசாபூர்த்தியாக இருந்தால் ஒரு நல்ல இடத்தை நீங்கள் ஈடேற போகிறீங்க, நல்ல இடத்தை அடைய போகிறீங்க, சிகரம் தொட போகிறீர்கள். நீங்கள் சில கஷ்டங்கள் வரும், ஏன்னா 4ல் சனி செவ்வாய் சேர்க்கையாகிறதால சரி விபத்துக்கூட சந்திச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ரிலேஷன் ஆக போகிறீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய் மீனத்துக்கு போகும்போது ராகுனுடைய பிடியில் இருந்தால் கூட நல்லது நடக்குங்கிறது என்னுடைய கருத்தாக பதிவு செய்யணும். நான் 8க்கும் 11 புதன் ராகுனுடைய பிடியில், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கேது பகவான். அந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். அப்போ ஒரு லோன் வரணும் இல்லையா? அப்போ தனம் வரணும் இல்லையா? அது கடனாக வாங்கினா இல்லையா? அது ஆசையில் நிறைவேற்றலாம் இல்லையா? ஸோ இது அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு. ஸோ இந்த அற்புதமான காலகட்டங்கள்ல உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்து சில எண்ணங்கள் கொடுத்தாலும், பங்காளி வழி அங்காளி வழி மனக்கசப்புக்களை சம்பவங்களை கொடுத்தாலும், 2ஆம் இடம் அதாவது தனஸ்தானாதிபதி தனக்காரகன் 2க்கும் உரியவர் உங்களுக்கு வந்து உங்களை பார்க்கறதுனால வீரமுடன் வேகத்துடன் செயல்பட்டால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. பொறுமையை கடைபிடிக்கணும். நீங்கள் நான் போராட பிறந்துட்டேன், நான் நல்லது செஞ்சேன் கெட்டதாக தான் வருது. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து வரும் நமக்கு. அப்போ நல்லதே நடக்கும், நல்லதே நினைவுங்கள். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் அதுதான். என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா 3 விஷயங்கள் தான். இப்போ 5ஆம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன் இல்லையா? அப்போ இந்த குரு பயிற்சி வரைக்கும் ஒரு பலன் அனுபவிப்பீங்க, 18ஆம் தேதிக்கு மேலே ஒரு பலன் அனுபவிப்பீங்க. அப்போ இந்த சித்திரை மாதத்தை, குரோதி வருட சித்திரை மாதத்தை 3ஆக பிரித்து அதற்கேற்ற போல் பலன்கள் வரும், பணம் வரும். அந்த தனத்தை கரெக்டாக நீங்கள் கையாண்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுங்க. அப்போ உங்களுடைய ராசியாதிபதி சனியுடன் செவ்வாய் இருக்கும்போது என்னங்கள் அனுபவிச்சது, அது வந்து 5ஆம் இடத்துக்கு ராகுனுடைய பிடியில் இருப்பது. இப்போ இந்த குருவோட சேர போகிறா வைகாசி மாதம். இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இந்த ஜீவன காரகன் இல்லையா சனி பகவான், அவர் வந்து இந்த குரு சனி தொடர்பு 4 சம்பந்தம் ஏற்படும் வேலை இருக்குது, அதில் பிரச்சனை வரும், கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து இந்த 11ஆம் இடத்து கேது
ஒரு ஆன்மீக கிரகம் இன்னொரு ஆன்மீக கிரகத்தை பார்க்குறார். ஆன்மீக கிரகம் வந்து குருவானவர், இந்த புதன் ஒரு ஆன்மீக கிரகம். அப்போ இவங்க 2 பேருமே பார்வையிடும் போது அது 11ஆம் இடமா இருக்கிறதுனால லாபங்கள் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் குரோதி வருடத்தில் சித்திரை மாதத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் கவனமுடன் செயல்பட்டு நிதானத்துடன் செயல்பட்டு சனி செவ்வாயிலிருந்து மீண்டு அது வந்து ராகுவின் சிக்கும் போதும் சரி, குரு பகவான் 6லிருந்து 7க்கு போதும் சரி, மாறுபட்ட பலன்களை அனுபவித்து நிதர்சனம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி இல்லாதவர்களுக்கு நம்ம இருப்பதை தானமாக வழங்கி ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்து காகங்களுக்கு அன்னமிட்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறந்ததாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் மீண்டும் வைகாசி மாத படங்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.